वेदान्तेशगीतीन्द्रकटाक्षलब्धत्रयेन्द्रसानमनवद्यगुणाम्बुदाग्रयम् नारायणातिशेखरमाश्रयामः श्रीमते श्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இந்த வித்யார்த்தி சதஸ்ல இன்னைக்கு கூர்மாவதாரத்தை பத்தி சொல்ல போனேன். ஏதாவது தப்பு இருந்தா க்ஷமிக்க. முதல்ல எப்படி தேவர்கள சொத்தெல்லாம் இழந்தான்னு பார்ப்போம். ஒரு நாள் இந்த ஐராவத் மேல ஊர்வலம் வந்திருந்தோம். அப்போ துர்வாச முனிவர் தாயார் பிரசாதமான ஒரு மாலையை கொண்டு வந்திருந்தார். அந்த இந்திரன் ஐராவத் மேல பார்த்து இந்த துர்வாசன் நினைச்சார், ஐஸ்வர்யம் தனன்கெல்லாம் இவனுக்கு தான் தேவைப்படும், இந்த மாதிரி இவனுக்கே கொடுக்கலான்னு முடிவு செஞ்சு இந்த மாதிரி இந்த அப்பான்னு தந்தார். அவன் எப்படி வாங்கியிருக்கணும்? யானையில இருந்து இறங்கி ஆஹா மகாபிரசாதம்னு துர்வாசரை சேவிச்சு வாங்கியிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஐராவத் மேலே உட்காந்துண்டு அந்த மாலையா தாங்கோன்னு அகங்காரமா வாங்கி அதுவும் தான் அணிஞ்சுக்காம அந்த யானையோட தலை மேல போட்டான். அந்த ஐராவத்து யானை அந்த மாலையோட நறுமணத்துல கொஞ்சம் மயங்கி அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு மிதிச்சிருச்சு. இத பார்த்த துர்வாசர், ஏண்டா உனக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டான்னு மாலையை கொடுத்தா இப்படியாட அவமதிப்ப? எப்ப நீ தாயார் அவமதிச்சாயோ அப்பயே எல்லா செல்வத்தையும் இழப்பேன்னு சொன்னார். அந்த மாதிரியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்து அசுரர்கள் ஜெயிச்சு தேவர்களோட ராஜ்யத்தையும் புடிங்கிட்டான். அதுக்கப்புறம் வேற கதி இல்லாம தேவர்கள் முதல்ல பிரம்மர் கிட்ட போனா பிரம்மரால முடியாதுன்னு தெரிஞ்சு அப்புறம் பெருமாள் கிட்ட போய் பார்க்கடல போய் கேட்டார். பெருமாள் சொன்னார், நான் படித்தனுக்கு என்ன இந்த பார்க்கடல கடைஞ்சாதான் அமிர்தம் கிடைக்கும், அதுவும் நீங்க தனியா கிடையாதீங்கோ அசுரர்களோட சேர்ந்து கிடைங்கோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மந்திரமலைய மத்தா வச்சுக்கலாம்னு சொன்னார். அதனால பெருமாள் மந்திரமலைய கருடாழ்வார் முதுகுல ஏத்தி பார்க்கடல் நடுவுல வச்சுட்டு கருடாழ்வார கிளம்ப சொல்லிட்டார். ஏன்னா அடுத்தது வாசிக்கு பாம்பு வரணும், எனக்கு கருடாழ்வார் இருந்தா வாசிக்கு வரமாட்டா, அதனால கருடாழ்வார் கிளம்ப சொல்லிட்டு வாசிக்கிய கயரா சூத்துனார். பெருமாளுக்கு தெரியும் வாசுகி விஷ பாம்புன்னு, அதனால தேவர்கள் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கா, விஷம் பட்டா இன்னும் சோர்ந்துடுவான்னு சொல்லிட்டு அசுரர்களை தலைப்பக்கம் நிறுத்தி தேவர்களை வால் பக்கம் நிறுத்தலான்னு நினைச்சார். அதனால பெருமாள் ராஜதந்திரமா அசுரர்களை கூப்பிட்டு தேவர்கள் தான் வசந்தவான தலைப்பக்கம் நிக்கலாம், நீங்க எல்லாம் தித்தியோட பக்கம் போய் வால் பக்கம் நிலுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு கோபம், அது எப்படி நாங்க குறைஞ்சு போயிட்டோம், ஏன் நாங்க தான் தலைப்பக்கம் நிப்போம்னு சொன்னார். அதனால பெருமாளும் விட்டார். சரி நீங்களே போய் மாட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அசுரர்களை தலைப்பக்கம் நிறுத்திட்டு தேவர்களை வால் பக்கம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கடைய ஆரம்பிச்சோன்னே மந்திரமலைக்கு அடியில் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம முழுக ஆரம்பிச்சிருது. அதனால திருப்பி பெருமாள் கூர்மாவதாரமா அந்த மலைய முதுகு மேலே ஏத்தி புடிச்சுண்டு அதுக்கப்புறம் நிறைய நேரம் கடையரா ஒண்ணுமே வரல. அப்புறம் ரெண்டு பக்கமும் சோர்ந்து போயிட்டா. ஏன்னா தேவர்கள் முன்னாடியே சக்தி எல்லாம் இழந்ததுனால அவ சோர்ந்து போயிட்டா. அசுரர்களும் வாசிக்கியோட விஷம் பட்டு அவளும் சோர்ந்து போயிட்டா. அதனால ரெண்டு பக்கமும் பெருமாள் நகர சொல்லிட்டு நானே கரையறேன்னு பெருமாள் அஜித்தனா கடைய ஆரம்பிச்சார். சரி கதைக்கு பின்னாடி ஆழ்வாராச்சாரிகள் என்ன சொல்லியிருக்கா கூர்மாவதாரத்தை பத்தின்னு பார்ப்போம். முதல் 3 பாசனம் திருமங்கை ஆழ்வாரோடு. 1000 பேரால் அமரர் சென்றிறைஞ்ச அரிதுயில் அலைகடல் நடுவே 1000 சுழல்வாய் அரவணை துயின்றான் அரங்கமான நகரமந்தானே. அதாவது இதுல எப்படிப்பட்ட பெருமாள தேவர்கள் போய் ஆசிரியிச்சான்னு சொல்றேன். எப்படிப்பட்ட பெருமாள்னா வானாசுரன் 1000 கை, வானாசுரன் 1000 மலை சேர்ந்த மாதிரி இருந்தானோ. அதனால அவ்வளவு பலசாலியான வானாசுரனை பெருமாள் அவரோட கோடாரியால அவனை 1000 கைகளையும் வெட்டினார். அப்படிப்பட்ட பெருமாள தேவர்கள் 1000 நாமத்தினால துதிச்சான்னு சொல்றாரு இந்த பாசுரத்துல. அடுத்த பாசுரம், நீள் நாகம் சுட்டி நெடுவரையை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தான் அமுதம் கொண்டு வந்த பெம்மானை பூணார மார்வனை புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்று கண்ணல்ல கண்டாமே. அதாவது அதே எப்படி கடைஞ்சாருன்னு திருப்பி சொல்ற. மந்திர மலையை நட்டு அதுக்கு சுத்தி நீண்ட நாகத்தை சுட்டி ஆழ்ந்த கடலை கடைஞ்சு அமுதத்தை
தேவர்களுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் பெருமாள் எப்படி இருப்பார்னு வர்ணிக்கிறார். அவர் மார்பத்துல நிறைய மாலைகள் இருக்குமா, கருடன வாகனா வச்சிருக்கார். அப்புறம் திருமங்கை ஆழ்வார் சொல்றார், அவர் அப்படியே தங்க மலை மாதிரி இருப்பாராம். அவரை பார்க்காம இருக்கிறவாள்லாம் அவ கண்ணெல்லாம் கண்ணே கிடையாதுன்னு சொல்லிடுறார். அடுத்தது, அண்ணல் செய்த அலைக்கடல் கடைந்த அதனுள் கண்ணுதல் நஞ்சு உண்ண கண்டவனே, விண்ணவர் அமுதுனா அமுதல் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே, ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. அதாவது கடலை கடையச்சு கண் நுதல் நெற்றி கண் நுதல்னா நெற்றி, கண் நுதல் நெற்றி கண்ணுக்கு உடைய சிவனுக்கு விஷத்தை கொடுத்தார். விண்ணவர் தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார். அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே, அமுதில் வரும் பெண்ணமுதாகிய லக்ஷ்மியை தான் எடுத்துட்டார். அப்புறம் நீதான் எனக்கு அருள் கொடுக்கணும், உன்னை பாக்குறதுக்கு, எனக்கு இந்த உலகியல் வாழ்க்கை வேண்டாம், விண்ணகர் மேயவரேன்னு சொல்றார். அடுத்தது, ஆண்டாள் திருப்பாவிலையும் வங்க கடல் கடைந்த மாதவனி கேசவனி, வங்க கடல பெருமாள் தான் கடைஞ்சார்னு சொல்லியிருக்கா இந்த பாசுரத்திலையும். அதுக்கப்புறம் வேதாந்த தேசிகரோட தசாவதார ஸ்தோத்திரம். அவ்யாசோர்பவன த்ரைம நிபிதம் கண்டு எனைரத்ரினா நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்ம உபுஷோ நிஸ்வாசவாதோர்மயः யத்விக்ஷேபன சம்ஸ்கிருதோத திவய பிரேங்கோலபரியங்கிகா நித்யாரோஹண நிர்விதோ விஹரே தேவ சஹைவ ஸ்ரீயா. அதாவது பெருமாள் முதுகுல இந்த மந்திர மலைய கடையச்சே அது பெருமாள் முதுகுல சொரிஞ்சு விடுற மாதிரி இருந்தான். அது எவ்வளவு சோகமா இருந்தா பெருமாள் தூங்கி கொரட்டவே விட ஆரம்பிச்சாராம். அவர் கொரட்டனால அவரோட பலமான மூச்சு காத்து நிஸ்வாசனம் பட்டு அந்த கடலை தொட்டில் மாதிரி ஆட ஆரம்பிச்சுதான். இப்படி அழகா படுத்து நிற்கிற பெருமாள் தான் இந்த 3 நாளையும் காக்கணும்னு சொல்றாரு வேதாந்தேஷ். திருப்பி கதைக்குள்ள வரலாம். எப்படி அதுக்கப்புறம் கடைய நிறைய செல்வங்கள் வந்து காமதேனு வந்தா அது முனிவர்கள் எடுத்துட்டா, பால் நெய் தயிர்லாம் யாகத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டா. ஐராவதும் திருப்பி வருது. ஏன்னா முதல்லயே செல்வம் எல்லாம் இழக்கச்சு ஐராவதும் போயிடுச்சு. அதனால திருப்பி ஐராவது வருது. இந்திரன் எடுத்துட்டான். உச்சைஸ்ரவஸ் வந்தது, அத தேவர்கள் எடுத்துட்டா. அந்த மாதிரி லட்சுமி தேவி வந்தா பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் நிறைய செல்வங்கள் வந்து அவாவா எடுத்துட்டா. அதுக்கப்புறம் கடைசியா தன்வந்தி அமிர்த கலசத்தோட வந்தார். ஆனா என்ன பண்ணிட்டா, அசுரர்கள் புடிங்கிட்டு எடுத்துன்னு ஓடிட்டா. இத பார்த்த தேவர்கள் திருப்பியும் பெருமாள் கிட்ட போய் ஆசிரிச்சு இந்த மாதிரி அவ எடுத்துன்னு போயிட்டா, எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா. திருப்பி பெருமாள் மோகினி அவதாரமா வந்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்தா. இந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்கச்சே ஸ்வர்பானுன்னு ஒரு அசுரன் இந்த மாதிரி கொடுக்கறாளேன்னு டவுட் பண்ணி தேவரா தேவர்களுக்கு நுள்ள வந்து உட்கார்ந்துட்டார். ஆனா சூரியனும் சந்திரனும் அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால பெருமாள் கிட்ட சொன்னார். பெருமாள் சுதர்சன சக்கரத்தால அவனோட தலையை வெட்டினார். ஆனா அவன் முன்னாடியே அமிர்தத்தை சாப்பிட்டு அது கழுத்து வரைக்கும் போனதுனால அவன் தலை மாத்திரம் உயிரோடு இருந்து. அதனால அவனுக்கு ஒரு பாம்பு உடம்ப கொடுத்து இன்னும் அவன் தான் சூரியனையும் சந்திரனையும் விழுங்குறான். ஏன்னா அவதான் அவனை புடிச்சு கொடுத்ததுனால அவெல்லாம் விழுங்கி அதனால எக்லிப்சஸ்னு காசாடுது. அடுத்தது கூர்மாவதாரத்து. கடைசியா கூர்மாவதாரத்து என்ன சாரம் எடுத்துக்கணும்னு பார்ப்போம். அதாவது சாஸ்திரம்னு ஒரு கடல் தான் அது. அதை நம்ம எப்படி கடையணும்ன்ற மோட்சத்தை இந்திரன் எப்படி அவனுக்கு சொர்க்க ராஜ்யம் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு மோட்ச ராஜ்யம் கிடைக்கணும். அதனால சாஸ்திரம் ஒரு கடல், அந்த கடலை எப்படி கடையணும் தான் பெருமாள் கடைஞ்சு காமிச்சிருக்கார். அந்த மாதிரி நம்மளும் கடையணும். இங்க வந்து இந்திரன் தான் நம்ம ஜீவாத்மா. தேவர்கள் நம் நல்லெண்ணங்களா இருக்கா, அசுரர்கள் நம் தீய எண்ணங்களா இருக்கா. இந்திரன் வந்து அசுரர்களான தீய எண்ணங்கள் கிட்ட தோத்து போய் தேவர்களை இழக்கிறான். அப்புறம் ஆச்சாரியன் அனுகிரகத்தால அந்த சாஸ்திரம்ங்கிற கடலை கடைஞ்சு அதுவும் இந்த சாரமாகி அமுத ஞானத்தை மட்டும்தான் எடுக்கணும். சாஸ்திரத்துல சொர்க்கம் போறதுக்கும் வழி இருக்கு, மோட்சம் போறதுக்கும் வழி சொல்லியிருக்கு. ஆனா நம்ம சொர்க்கத்துக்கு எடுத்துக்கூடாது.
சாரமாகி அமிர்த ஞானமான மோட்ச ஞானத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ராகு மாதிரியான தீய மனிதர்கள், இப்போ எப்படி ராகு வந்து தானும் நம்மளுக்கு வேத வேஷத்தை போட்டு சில பேர்லாம் வருவா, இப்படி ராகு வந்து தேவர்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு தானும் கொஞ்சம் ஞானத்தை பறி திரிஞ்சு போலான்னு வந்தானோ அந்த மாதிரி வேத வேஷத்தை போட்டுன்னு வருவா. அப்புறம் நம்ம கிட்ட எல்லாமே போய் அதுவும் போய் இதுவும் போயின்னு எல்லாமே சொல்லிடுவா. அதனால அவ சொல்றதுலாம் நம்ம கண்டுக்க கூடாது. பெருமாள் அவளை பார்த்துப்பா. அப்புறம் முக்கியமா இந்திரன் பட்ட மாதிரி துர்வாசர் கிட்ட பகவத் பாகவத அபச்சாரம் எப்பயுமே படவே கூடாது. இந்த மாதிரி பண்ணி பெருமாள் தியானிச்சு மோட்ச ராஜ்யத்தை அடையணும்னு தான் சொல்றேன். இன்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யாடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியே அவர் குறித்து உய்யப்பட்டார் நாதுமணி சரகோபன் சேனாதன் இன்னமுத திருமகள் என்றவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன்னு சொல்ற மாதிரி ஆச்சாரியின் வழியா போய் பெருமாளை தியானிச்சு மோட்ச ராஜ்யத்தை பெறுதல். இவ்வளவுதான் அடியன். தன்யோஸ்மி. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பிரசன்டேஷன். கடைசியா இந்த சாரம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது எங்கேயாவது யாரு ஏதாவது தேசியந்து ஏதாவது ஸ்லோகத்திலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியா? இல்லடி, என்னது ஒரு உபன்யாசம் கேட்டுதான் பண்ணாடி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருந்தா கூட தெரியப்படுது. என்ன நல்லா இருக்கு. அதுக்கு பெரியவா யாராவது எழுதியிருப்பா, அதுல இருந்து அவ உபன்யாசத்துல சொல்லியிருப்பா. இதுவரை கேட்டதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாரம் நல்லா இருக்குது. அப்புறம் கூர்மாவதாரத்துல ஒரு முக்கிய பாசுரம், அந்த பாசுரம் எடுப்பேன்னு பார்த்தேன். திருமழிசை ஆழ்வார் அரங்கனே தரங்கனீர் கலங்க அன்று குன்று சூழும் அரங்கல் சேய மாநிலம் குலுங்க மாசுனம் சுழாய் நெருங்கனி கடைந்த போது நின்ற சூரர் என் செய்தார் குரங்கையால் உகந்தயந்தை கூறு தேர வேறிதே. கூர்மாவதாரம்னா இந்த பாசுரம் ஞாபகம் வராதே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆழ்வார் கேட்கிற, நீதான் கூர்மாவதாரம் பண்ண போது எல்லா காரியமும் பண்ணியிருக்க. கீழே ஆமையா இருந்திருக்க, மோகினி அவதாரம் பண்ணியிருக்க, வால் பக்கம் தலைப்பக்கம் அத்தனை பேரா இருந்து நீ இழுத்திருக்க, பெரிய திருவடியை விட்டு மந்திரமலையை கொண்டு வந்து போட்டிருக்க. இவ்வளவு காரியம் பண்ணாலும் கடைசியில லோகத்துல தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சான்னு பேர் வருது. நீ ஏன் உன் பேரை விட்டு கொடுக்குற? ஒரு சிலர் நிறைய காரியம் அவ பண்ணுவா, அவளுக்கு பேர் வாங்கிக்க தெரியாது. அவ பண்ண ப்ராஜெக்டுக்கு கிரெடிட்லாம் வேற யாரோ வாங்கிப்பா. அது மாதிரி நீ ஏன் விட்டு கொடுத்துட்றேன்னு கேட்குற. அந்த பாசுரம் வியாக்கியானத்தோட படி ரொம்ப ஆழமான பாசுரம். இதுல திரும்பிசை ஆழ்வார் திருச்செந்தூர் விருத்தத்துல நல்லா இருந்தது. ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது. இது நோட் பண்ணி வச்சுக்கோ. சுவாமி சொன்ன பாசுரம் சார். இது இன்சிடென்டலி என்னாச்சுன்னா, குழந்தை பிரசன்டேஷன் அனுப்பிச்சிருந்தாடி எனக்கு. அப்போ வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருந்தது. டைம் பாருப்பா, எக்ஸீட் ஆச்சுன்னா இந்த கடைசி ஸ்லைடு வேணா வச்சுக்காம இருக்கலாமோன்னு அடியன் சொன்னேன் அடியன். ஆனா அது எவ்வளவு உச்சிதமா இருந்தது அப்படின்னு சுவாமி சாய்ச்சது ரொம்ப சந்தோஷம். குழந்தைய சொன்னது ரொம்ப சந்தோஷம். அடியனுக்கும் புது இன்ஃபர்மேஷன். அது எங்கேயாவது யாராவது பெரியவா சொல்லியிருப்பா, சொல்லாத யாரும் போய் நேரத்தை சொல்லிருக்க மாட்டா. அது பிரமாண ஸ்லோகம் இருந்தா மனப்பாடம் பண்ணலாம்னு ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பாகவத புராண உபன்யாசம். சந்தோஷம். யாரு பிரமாணம் இல்லாத யாராவது ஒருத்தர் அதை அவளுடைய எண்ணத்தால சொல்லியிருந்தா கூட நல்லா இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அடியன்.